நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நேத்து பாத்தீங்கன்னா, பிஜேபியுடைய தலைவர் அனுராக் தாக்கூர் ஸ்கூல் பசங்க கிட்ட பேசக்கூடிய ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்து கிளப்பிக்கிட்டு இருக்கு. அப்படி என்ன இருக்கு அந்த வீடியோல அப்படின்னு பாத்தீங்கன்னா, मुझे तो लगता है हनुमान जी थे, क्योंकि हम अभी भी अपने आप को अभी तक ही देख रहे हैं। हम अपने हजारों वर्ष पुरानी परंपरा, ज्ञान, संस्कृति, जब तक हमें उसका ज्ञान नहीं होगा तो जो अंग्रेजों ने दिखाया हम वहीं तक सीमित होकर रह जाएंगे। तो मेरा फिर अनुरोध प्रिंसिपल महोदय से, அனுராக் தாக்கூர் அந்த குழந்தைங்க கிட்ட கேக்குறாரு, உலகத்திலேயே ஸ்பேஸுக்கு முதல் முதல் போன மனிதன் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறாரு. உடனே குழந்தைங்க எல்லாம் வந்து நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்றாங்க. பதிலுக்கு அனுராக் தாக்கூர் சொல்ற விஷயம் தான் இன்னைக்கு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. நீல் ஆம்ஸ்ட்ராங்குக்கு முன்னாலேயே நீங்க பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் முதல்ல ஸ்பேஸுக்கு போயிட்டாரு. அவர் தான் முதல்ல விண்வெளியில் பறக்கக்கூடிய கண்டுபிடிப்ப பண்ணிட்டாரு. நம்ம இந்திய கலாச்சாரத்துல பாரம்பரியத்துல இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போறார். இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேர் சொன்னதுமே போய். ஆக்சுவலா உலகத்துல முதல்ல ஸ்பேஸுக்கு போனவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரி கெகாரின் அப்படிங்கிற ஒரு நபர். அவர் வந்து நிலாவை வட்டமடித்து வந்தாரே தவிர நிலாவுல அவரால கால் பதிக்க முடியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, நிலாவில் கால் பதித்த முதல் மனிதர் யாரு அப்படின்னா நீல் ஆம்ஸ்ட்ராங். ஆனா இந்த 2 சயின்டிபிகலி ப்ரோவன் ஃபேக்ட்ஸையும் மறைச்சிட்டு புதுசா ஒரு புனை சுருட்டை வந்து இங்க இருக்கக்கூடிய யங் இம்ப்ரெஷனபிள் மைண்ட்ஸ்க்கு அனுராக் தாக்கூர் போன்ற படித்த தலைவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க. இவங்கன்னா நல்லா படிச்சவங்க. அனுராக் தாக்கூர் போன்ற படித்த தலைவர்களே இப்படி பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாம பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அந்த கருத்தியல கலாச்சாரத்தை உள்வாங்கி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தெரிஞ்சேதான் இது போன்ற பொய்களை பேசுறாங்க. இப்படி கலாச்சாரம், பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையை பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள பின்னோக்கி இழுத்து பிற்போக்குத்தனமான சிந்தனைகளை மனசுக்குள்ள புகுத்தி கற்பனை கதைகளுக்கும் அறிவியல் ரீதியாக ஆதாரம் உள்ள விஷயங்களுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த பவுண்டரி இருக்கு இல்லையா, அதை டோட்டலா இரேஸ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இதுதான் முதல் தடவை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல, பல்வேறு காலகட்டங்கள்ல பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல்வேறு அரசியல் தலைவர்கள் இது போன்ற விஷயங்களை குறிப்பாக குழந்தைங்களை டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கல்வியில ஏகப்பட்ட மாற்றங்கள் சிலபஸ்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சத்யபால் சிங் அப்படின்னு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் எஜுகேஷன், இந்த மனுஷன் என்ன பண்றாரு, டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன், குரங்கில் இருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிற அந்த தியரி ஆஃப் எவல்யூஷனை கொஸ்டின் பண்றாரு. அதற்கான லாஜிக் என்ன சொல்றாரு தெரியுமா? குரங்குல இருந்து மனுஷன் பிறந்ததை நாம யாராவது பார்த்தோமா? நாம யாரும் பார்க்கலையே. அப்ப கண்ணால பார்க்காததை எப்படி நம்ப முடியும்? அதனால தியரி ஆஃப் எவல்யூஷன் ஒண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப அதே லாஜிக் படி பார்த்தோமா, ஹனுமான் லங்கைக்கு பறந்து போனாரு, சஞ்சீவ மலையை தூக்கிட்டு போனாரு, நாம யாராவது பார்த்தோமா? அப்ப இந்த அபத்தத்தை மட்டும் எப்படி நம்புறது? இவர் இப்படி பேசுறாருன்னா இன்னொருத்தர் என்ன தெரியுமா பேசினாரு, ராமாயண காலத்திலேயே இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் எல்லாம் இருந்தது. சீதைய பாருங்க, சீதை வந்து ஜனகருக்கு பிறக்கல, ஒரு மண் பானையில தான் சீதையோடைய பிறப்பு நடந்தது. இவர் இப்படின்னா இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, மகாபால காலத்திலேயே சேட்டலைட், இன்டர்நெட் இதெல்லாம் வந்துருச்சு, அந்த காலத்திலேயே அப்படிதான் கம்யூனிகேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. லா ஆஃப் கிராவிட்டிய மனுஷன் கண்டுபிடிக்கல, 7th செஞ்சுரியில இந்தியாவிலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க, அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க. புவி ஈர்ப்பு சக்தியை பத்தி எல்லாம் நாம எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்னொருத்தர் பேசுறாரு. அஸ்ஸாமுடைய ஹெல்த் மற்றும் எஜுகேஷன் மினிஸ்டருங்க அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க பூர்வ ஜென்மத்துல பண்ற பாவத்தினாலதான் இந்த ஜென்மத்துல உங்களுக்கு கேன்சர் போன்ற நோய்கள் வருது அப்படின்னு பேசுறாருங்க. அதே மாதிரி உத்தரகாண்டுடைய மினிஸ்டர், அங்க இருக்கக்கூடிய ஹெல்த் மினிஸ்டர், அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உத்தரகாண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஆற்றோடைய தண்ணியை குடிச்சீங்கன்னா பெண்களுக்கு சிசேரியனே நடக்காது, எல்லாருக்கும் நார்மல் டெலிவரி நடக்கும். பாஜகவுடைய தலைவர் பிரக்யா தாக்கூர் இப்ப ரீசெண்டா அந்த மாலேகாம் குண்டு வெடிப்புக்கோ இவங்களுக்கோ எந்த சம்பந்தமுமே இல்ல, இவர் மனித புனிதர் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு விடுதலை பண்ணாங்கல்ல, அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு, எனக்கு பிரஸ்ட் கேன்சர் இருந்தது, கோமியத்தை குடிச்சதுனாலதான் எனக்கு பிரஸ்ட் கேன்சர் கியூர் ஆச்சு அப்படின்னு பேசினாங்க.
ஆனா அந்த அம்மா போய் ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்தது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இவங்கதான் இப்படி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு ஹர்ஷ்வர்தன். கொரோனா காலகட்டத்துல பாபா ராம்தேவோட மேடையில கை கோத்துக்கிட்டு கொரோனில் போன்ற அபத்தமான பொய்யான மருந்துகளை ப்ரமோட் பண்ணாரு. இவங்க எல்லாருக்கும் தலைவர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம விஸ்வகுரு. அவர் பேசாத பேச்சா? உலகத்திலேயே முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி யாருக்கு நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, விநாயகருக்கு நடந்ததுதான் உலகத்திலேயே முதல் பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படின்னு பேசினாரு. மகாபாரதத்துல கர்ணனுடைய பிறப்புக்கும் ஜெனட்டிக் தியரிக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு தெரியுமா? அந்த காலத்திலேயே இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. சூரிய பகவான் மேல இருந்து நேரா அப்படியே தன்னுடைய விந்தணுக்களை அனுப்புனாரு. அது நேரா குந்தியோடைய வயத்துல கர்ணனா குழந்தையா உருவெடுத்துச்சு. அன்னைக்கே நாங்க ஜெனட்டிக் தியரி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு பேசுறாருங்க. சரி, இவங்க எல்லாம் போலி டிகிரியை வச்சு சுத்திட்டு இருக்கிறவங்க. இன்னைக்கு வரைக்கும் இவர் படிச்ச என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் டிகிரியை குடுங்கடா குடுங்கடான்னு கேட்டா டெல்லி யூனிவர்சிட்டி வாயே திறக்க மாட்டேங்குது, கொடுக்கவும் மாட்டேங்குது. ஆனா படிச்ச அறிவாளி, அறிவியல் ரீதியா சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஐஐடி ப்ரொஃபசர்ஸ் அந்த மாதிரி பேசுறாங்கங்க. ஐஐடி கான்பூரை சேர்ந்த ஒரு ப்ரொஃபசர் ஒரு மேடையில என்ன சொல்றாரு, அந்த காலத்திலேயே ஏரோப்ளைன் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், ராமாயணம் காலத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம், ராவணன் கிட்ட ஏகப்பட்டும் பறக்கும் விமானங்கள் இருந்தது, அதனாலதான் அவரால இந்தியாவுக்கு வந்து சீதையை தூக்கிட்டு போக முடிஞ்சது அப்படின்னு பேசுறாரு. இப்ப ரீசெண்டா ஐஐடி மெட்ராஸ்ல காமகோட்டின்னு ஐஐடியோட டைரக்டர் பேசல, கோமியத்தை குடிச்சா ஃபீவர் எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு பேசல. அப்ப ஒரு பக்கம் இந்த தலைவர்கள் பேசக்கூடிய அபத்தத்தை மெத்த படித்த அறிவியல் ரீதியாக படிச்சு பட்டம் பெற்ற ஒரு சமூகமும் அதை வழிமொழிஞ்சு அதை மக்கள் கிட்ட கடத்திக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் நடக்குதுன்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல என்செட் சிலபஸ்ல எத்தனை மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதே அபத்தத்தை ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிஞ்சு மனசுல கூட சின்ன வயசுலயே விதைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன்ல அந்த எவல்யூஷன் அப்படிங்கிற டேர்மையே என்செட் புக்ஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. சந்திரயான் 3 பத்தி சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல விஷயம் தான். ஆனா அந்த சந்திரயான் 3 பத்தி சொல்லி கொடுக்கிற சாப்டர்ல என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க, நம்ம வேத காலத்துல இருந்தே இது போன்ற சேட்டலைட்ஸ் எல்லாம் அமைச்சிட்டு இருக்கோம், இந்த மாதிரி சேட்டலைட்ஸை வச்சுதான் இங்க இருக்கக்கூடிய ஸ்பேஸ்ல ஸ்டடி பண்ணி பஞ்சாங்கம் எல்லாம் அந்த காலத்திலேயே எழுதுனாங்க அப்படின்னு பேசுறாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள், இவர்களை அச்சுறுத்தக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையும் கன்வீனியன்ட்டா சிலபஸ்ல இருந்து எடுத்துட்டாங்க. முகலாய வரலாறை வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆங்கிலேயர் வரலாறு பெரும்பாலான பகுதியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. குஜராத்ல நடந்த கலவரங்கள் பற்றியோ இல்ல பாபரி மஸ்ஜித் இடிச்சது பற்றியோ அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு அப்படியே சிலபஸ்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஆரியர்கள் இந்தியாவுக்கு மைக்ரேட் பண்ணி வந்தாங்க, கைபர் பாஸ் வழியா வந்தாங்க அப்படிங்கிறது தான் இருக்கக்கூடிய வரலாறு. இது ஒண்ணு சும்மா வாய் வழியா சொல்லக்கூடிய வரலாறு இல்ல. இத பல ஹிஸ்டோரியன்ஸ் ஆராய்ச்சி பண்ணி ஜெனட்டிக்கலா ப்ரூவ் பண்ணி இதுதான் தியரி. ஆரியன்ஸ் வந்து இந்தியாவோட இண்டிஜினஸ் பாப்புலேஷன் இல்ல, கைபர் பாஸ் வழியா அவங்க மற்ற இடங்கள்ல இருந்து இங்க மைக்ரேட் பண்ணி வந்தாங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஆரியன் மைக்ரேஷன் தியரியை அடுத்த தலைமுறைக்கு தெரியக்கூடாதுன்னு சிந்து சமவெளி நாகரிகத்தை சிந்து சரஸ்வதி நாகரிகம் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஆரியர்கள் பிறந்து வளர்ந்த இடமே இந்தியா தான் அப்படிங்கிற ஒரு பொய்யான வரலாறை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. சாவர்கர் புல்புல் பறவையில பறந்ததை பத்தி சொல்லவே வேண்டாம். வேதிக் மேக்ஸ் அப்படின்னு ஒண்ணு புதுசா ஆஃப்லைட் கையில எடுத்திருக்கிறாங்க. அதுல தியரி ஏதாவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, வெறும் நிமானிக் ட்ரிக்ஸ் மட்டும் தான் இதுல இருக்கு. இப்படி தொடர்ந்து கல்வியை இவங்க எந்த அளவுக்கு சாஃப்ரனைஸ் பண்றாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது பள்ளி கல்வியில மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, மருத்துவம் போன்ற படிப்புகளையும் இது நடக்குது. சமீபத்துல ஒரு மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ல பார்க்க முடிஞ்சது. அதாவது வயிற்றுக்குள்ள தாய் வயிற்றுக்குள்ள அந்த கரு வளர்ச்சி அடையுது இல்லையா, 20 வீக்ஸ் ஆஃப் பிரெக்னன்சி வரும்பொழுது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த கருவுக்கு கண்ணு காது மூக்கு இதெல்லாம் ஃபுல்லா டெவலப் ஆயிருக்கும். அப்ப சயின்டிபிக் ரிசர்ச் படி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 16ல இருந்து 20 வாரங்கள் ஆன ஒரு கருவுக்கு வெளியில இருக்கக்கூடிய சப்தங்கள் கேட்கும், கேட்டுட்டு அதுக்கு அது ரியாக்ட் பண்ணும். ரியாக்ஷன் அப்படின்னா என்ன, மறுபடியும் பேசுறது இல்ல அந்த சவுண்ட உள்வாங்கிட்டு ரியாக்ட் பண்றதா இல்ல, திடீர்னு ஒரு பலமான ஒரு சவுண்ட் கேட்டாலோ இல்ல இதமான ஒரு மியூசிக் கேட்டாலோ ஒரு சின்ன சின்ன அசைவுகளோட அந்த கரு ரியாக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது சயின்டிபிக்கலி ப்ரூவன், ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க இதோட எதை கொண்டு வந்து இணைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாபாரத காலத்துல அபிமன்யு தன்னுடைய தாயோடைய வயத்துக்குள்ள இருந்தே சக்கர வியூகத்தை முழுமையா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். சக்கர வியூகத்துக்குள்ள எப்படி போகணும் அப்படின்னு கேட்கும் பொழுது நல்லா அவங்க அம்மா முழிச்சுக்கிட்டு இருந்ததுனால கேட்டு அதை உள்வாங்கிக்கிட்டாராம். ஆனா சக்கர வியூகத்துல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு தேக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா தூங்கிட்டாங்களாம்.
அவங்க அம்மா தூங்குனதுனால இவரால கேட்க முடியலையா? இதெல்லாம் ஒரு மெடிக்கல் டெக்ஸ்ட் புக்ல வைக்கிறாங்கங்க. அப்ப எந்த அளவுக்கு இவங்களோட புராண புனை சுருட்டுகளையும், இன்னைக்கு இருக்கக்கூடிய சயின்டிபிக் ஃபேக்ட்ஸையும் மெர்ஜ் பண்ணி, அதற்கு நடுவுல இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையுடைய மூளைய மழுங்கடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஒரு மித்தாலஜிக்கும், ஒரு சயின்டிபிக்கலி ப்ரூவன் ஃபேக்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு தலைமுறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. பெரியார், அம்பேத்கர் போன்ற தலைவர்கள் ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க? இங்க இருக்கக்கூடிய படிநிலைப்படுத்தப்பட்ட இந்த சாதிய கட்டமைப்பு, ஏற்றத்தாழ்வு, இந்த ஒடுக்குமுறை இதெல்லாம் ஒழியணும்னா முதல்ல படிங்கடா. படிச்சு உங்க அறிவை வளர்த்துக்கங்க. அறிவியல் ரீதியாக பகுத்தறிவோட ஒரு விஷயத்த அணுக முயற்சி பண்ணுங்க. அப்படி நீங்க அணுகுனீங்கன்னா தான் இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனத்தையும், ஒடுக்குமுறையும் நீங்க கேள்வி கேட்க முடியும். அதுல இருந்து விடுதலை பெற்று ஒரு சமதர்மமான ஒரு சமூக நீதி உள்ள சமூகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வேடிக்கை என்னன்னா, இது போன்ற படிச்ச தற்கூரி கூட்டமே இவங்களுடைய இந்த புனை சுருட்டுகளுக்கு அடிமையாயி அத சமூகத்துல ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியாரும் அம்பேத்கரும் என்ன நோக்கத்துக்காக நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ, இன்னைக்கு அந்த நோக்கத்திலேயே இவங்க கை வைக்கிறாங்க. நீங்க படிக்கத்தானே சொன்னீங்க. படிக்கிறதுக்காக தானே இவ்வளவு சலுகைகளை ஏற்படுத்தி கொடுத்தீங்க. சரி படிக்கட்டும். ஆனா அவங்க என்ன படிக்கணும் அப்படிங்கறத நாங்க தீர்மானம் பண்ணுவோம் அப்படின்னு களத்துல இறங்கிருக்காங்க. 2 நாள் முன்னால அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுறாரு. 2026 தேர்தல்ல கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு ரொம்ப தெளிவா திரும்ப திரும்ப இதோட ஒரு 10 தடவை அவர் இத சொல்லியிருப்பாரு. இத பத்தி எடப்பாடி கிட்ட கேட்டா அவர்கிட்ட தெளிவா பதில் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அதிமுகவை அடகு வச்ச மாதிரி தமிழ்நாட்டோட உரிமைகளும் அடை வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. எப்படியாவது என்ன பதவியில கொண்டு வந்து சிஎம் உட்கார வச்சிருங்க. அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி என்ன? நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் சட்டம், அது நடக்கும் அப்படின்னு எங்க அடிமை சாசனம் எழுதி கொடுத்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க போட்டுட்டு தான் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார் கூட்டணி. அதனாலதான் கூட்டணி ஆட்சியை குறித்து எடப்பாடி கிட்ட கேள்வி கேட்டாலும் அவரால சரியாக நேர்மையாக பதில் சொல்ல முடியல. கூட்டணி ஆட்சி அமையும் அப்படிங்கிற ஒரு சரத்தோட தான் இவங்க கூட்டணியே போட்டிருக்கிறாங்க. ஆனா இங்க மக்கள் கிட்ட போய் சொல்லிட்டு திரியறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, தப்பி தவறி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா பாஜக ஆட்சியில் பங்கு வகிக்கும் என்றால் இவங்க முதல்ல கையில எடுக்கக்கூடிய துறை என்ன தெரியுமா? பள்ளிக்கல்வித்துறையை தான். ஏன்னா இதனால் வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய கல்வியை தான் இவங்களால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல. கொஞ்ச நாள் முன்னால கூட நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மேடையில பேசுறாரு. பள்ளியில அறிவியல் சார்ந்த விஷயங்களை பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அறிவியல் ரீதியாக ஒரு பகுத்தறிவு கண்ணோட்டத்தோட எல்லாத்தையும் அணுகக்கூடிய ஒரு பார்வையை அவங்களுக்கு ஏற்படுத்துங்க. குழந்தைங்களுக்கு அதுதாங்க நாம கத்துக் கொடுக்கணும். ஏன், எதுக்கு, வை நாட் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வி கேட்டு அவங்க புரிஞ்சுக்கணும். அப்பதான் அவங்களுடைய புரிதல் நடுநிலையாக, சமமாக, எந்தவித பயசும் இல்லாம நேர்மையாக இருக்கும். ஆனா இங்கே அந்த கேள்வி கேட்கக்கூடிய திறனை இவங்க மெல்ல மெல்ல அழிச்சிட்டு இருக்காங்க. வை நாட் அப்படிங்கிற கேள்விகளை அடுத்த தலைமுறை கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த புராண புனை சுருட்டுகளை எல்லாம் அறிவியல் அப்படிங்கிற பேர்ல மடை மாற்றி இங்க இருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையுடைய மனசுல அவங்களுடைய மூளையில விஷம் மாதிரி ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏற்கனவே பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. இவங்க விருப்பப்படி 2024ல தமிழ்நாட்டுல இவங்க ஆட்சி அமைக்கணும்னு விரும்புறாங்க. அது நடந்துச்சுன்னா ஒருவேளை தமிழ்நாட்டுடைய அடுத்த தலைமுறையை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதுக்கான முயற்சி தான் இந்த ஓட்டு திருட்டு, வாக்காளர் பட்டியல்ல எக்ஸ்ட்ரா வாக்காளர்களை சேர்க்கிறது. இப்ப பீகார்ல இருந்து இங்க 7.5 லட்சம் பேரை வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இங்க வாக்குரிமை இருக்கு அப்படின்னு உருட்டுறது. இது எல்லாமே இதை நோக்கித்தான். பாஜக ஒரு விஷயத்த கையில எடுக்கிறான், ஒரு விஷயத்த மேடையில பேசுறான்னா அதற்கு பின்னால என்ன நோக்கம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சும்மா அறிவு கெட்டத்தனமா ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இதை நாம எளிதில் கடந்து போனோமா பாதிப்பு நமக்கு தான். யோசிச்சு பாருங்க.